ஆனால் ஜியோ வந்துருச்சுங்கண்ணா, அதான் உங்களுக்கு காமிச்சேங்கண்ணா, ஜியோ வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 4:34 அந்த ஜியோ போட்டிருக்காங்க. முழுவதுமாக ரத்து பண்ணி ஜியோ போட்டாங்க. அதை வந்து செய்தி குறிப்பாக இது முடிச்சோடனே நான் பத்திரிகை நண்பர்களுக்கு செய்தி குறிப்பாக அவங்க குரூப்பில் போட்டுடுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் டீடைல்டு டெலிபரேஷன் considering the importance of biodiversity heritage site in the area and the commitment of government of India under Prime Minister Sri Narendra Modi's leadership towards protecting traditional rights. முதல் முறையா traditional rights ஒரு வார்த்தையை பார்க்குறேன். நம்ம ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அம்பலக்காரங்க அவங்க 1750 யூசுப் கான் எதிர்த்து சண்டை போட்டது, நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட், அங்க இருக்கக்கூடிய 250க்கு மேற்பட்ட கோவில், கல்லழகர் கோவில், இதெல்லாம் ஆர்கியூமெண்டா நம்ம வச்சோம். அந்த ட்ரெடிஷனல் ரைட்ஸ் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு ஆனுவல் தி ஆக்ஷன். அந்த ஆக்ஷனையே முழுவதுமா ரத்து பண்ணியாச்சு. ஆக்ஷன் தான் அந்த 4984 ஏக்கர். அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று அமைச்சரை பார்க்கறக்கு அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க. அதன் பிறகு இந்த முடிவுன்னு எனக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அதனால முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பீரியட். நாள் அடுத்த பிரச்சனை பேசலாம். வேறங்க மேடம். Madam, I will do one thing, madam. I will check with the Ministry of Civil Aviation officers tomorrow. Today, tomorrow. I will update you tomorrow, madam. Because exactly what is the process? Did the state government completely give it? Did they start the process? Is the land document, everything given to them? And whether they have taken over the land completely. I will check with the Civil Aviation Department. By tomorrow, I will give you an update, madam. இல்ல மேடம், இல்ல மேடம், with respect to the tungsten one, the state government till November 2024, when the auction process was completed, never wrote a letter saying we are opposing the auction. The auction went on, auction happened. After that, when a said private company has given the auction, taken the auction, then the local or village friends, brothers and sisters have opposed. The DMK was only politicizing the whole issue. There is no need for assembly resolution. In a democratic framework, why do you want to make a central government as enemy? ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எதற்காக மத்திய அரசை எனிமையாக மாற்றணும்? தப்பு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. லெட்டர் ஆதாரம் இருக்கு. அவங்க எழுதும் பொழுது எங்கேயும் இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லல. பாதுகாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஏரியா 477 ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 1.9 ஸ்கொயர் கிலோமீட்டர். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஆக்ஷன் வந்து இரண்டாவது டிரான்ஸ்ல ஆக்ஷன் போட்டு ஆக்ஷன்ல யாருமே எடுக்கலீங்க. அதுவும் மாநில அரசுக்கு தெரியும். 4th ரவுண்ட் ஆக்ஷன்ல தான் இதை பிக் பண்றாங்க. ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது மாநில அரசுடைய அதிகாரிகள் மத்திய அரசை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க. ஆக்ஷன்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க. அதனால இந்த முழு விஷயமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நடந்து காட்டியிருக்கின்றோம். பிரச்சனை சரி, எப்படி சரி பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்ட பேசலாம், இது எப்படி கொண்டு வரலாம், நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அரசை போல அது எப்படி அரசியல் பண்ணலாம், இதில் எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்கள் செய்யலாம். அதான் அடிப்படையிலே இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம். இது இங்க மட்டும் இல்லைங்க, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், இதே விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கையாண்டோம். ஒரு விஷயத்தையும் சில இடத்துல தவறு நடந்திருந்தால், சில இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இருந்தால், அதை மத்திய அரசு கிட்ட உடனே எடுத்துட்டு போய் பேசி கன்சர்ன் செக்ரட்டரியை பிரீஃப் பண்ணி நேரம் வாங்கி கொடுத்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில், குறிப்பா பெடரல் டெமோக்ரஸியில்
அம்பலக்காரர் ஐயா, ட்ரெடிஷ்னல் பீப்புள், கிராமத்து மக்களுடைய குரல் டெல்லியில போய் ஒரு கேபினட் அமைச்சரனுடைய அரங்கத்துக்குள்ள ஒலிச்சு அது பிரதமர் கேட்டு அதை செஞ்சிருக்காங்கன்னா இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் மேடம். இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இவங்க வெற்றி, அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகத்துடைய வெற்றி. அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கின்றார். 2 மாதத்திற்குள்ள அந்த வேலையை முடிச்சு காட்டியிருக்கின்றோம். திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் இங்க இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் போராடக்கூடிய மக்களை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை, பொதுமக்களை, அங்க இருக்கக்கூடியவர்களை டெல்லிக்கு கூட்டு போய் என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. மத்திய அமைச்சர்கிட்ட பிரீஃபிங் கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் கூட என்ன, திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மக்களை கூட்டு போயிட்டு அங்கே மத்திய அமைச்சரை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுது தான் நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர எங்கேயும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை நம்மளுடைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யாராவது இது சம்மந்தப்பட்டு மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் சந்தித்து பேசியிருக்கிறீங்களா? ஒரு விளையாட்டு போட்டிக்கெல்லாம் பிரதமரை போய் சந்தித்த முதல்வர் இவர் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போலியே, பார்க்கலையே. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா மட்டும் ஓடி ஓடி போவீங்க, மக்களுக்கு ஒன்றுனா நீங்கள் போகலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, மக்கள் இதை ஒருபோதும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு முழுமையான இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ட்ராப் ஆகி மக்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இது முழுமையான காரணம் பாஜக. இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த டி ஸ்டாக் கொஞ்சம் பயன்படுத்துங்க. இங்கே இருக்குல்ல, ஆண்டவன் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பயன்படுத்துங்க. யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்கே நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு உழைப்புக்கும் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா என்ன ஆசை நல்லாவா இருக்குது? ஸோ இதுக்கு முழுமையான நன்றியும் முழுமையான ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தெரிவிச்சுக்கிறாங்க. யாரும் ஒருத்தர் கூட முதல்வர் ஸ்டாலின் சொல்லலை. அதனால் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை விட்டுடுவோம், மக்களுக்கு நல்லது செய்ய பார்ப்போம். மக்கள் இனி ஒருபொழுதும் உங்களுடைய டிராமாவை ஏற்றுக்க போகிறது கிடையாது. பாரத் மாதா கி ஜெய்.